கந்தர்வம் கோட்டையில் அதாவது வந்து தேவையான பேருந்து இல்லாததுனால பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய தேவை தற்போது வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே பிடுங்கி நட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வந்து சேர்ந்து நடு ரோட்டில் உட்காந்து சாலை மறியலில் வந்து ஈடுபடுறாங்க. தயவு செஞ்சு அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். அதான் வந்து தற்போதைய சூழ்நிலை உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு போய் கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்களே வந்து சாட்சி. ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்க, பள்ளி மாணவர்களுக்கு கூட உங்களால் வந்து முறையான பேருந்து வசதி வந்து செஞ்சு கொடுக்க முடியல. நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. உண்மையாலுமே சொல்கிறேன், அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆட்சி நிர்வாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஆட்சி நிர்வாகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா துறையிலையுமே உங்களால் வந்து எந்த துறையிலுமே கரண்ட் இல்லை, பல இடங்களில் வந்து மின்வெட்டு காரணம். இங்கே வந்து குழந்தை ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க போராட்டம் நடு ரோட்டில் வந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு மக்களை வந்து கொண்டு போய் தள்ளி விட்டீங்க. தற்போதைய ஆட்சி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் கமெண்டில் பதிலளிக்கவும். நன்றி, வணக்கம்.